கிவலோயா வேண்டாம், நெடுங்கேணியில் எழுச்சி கொண்டது மக்கள் போராட்டம். அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் கிவலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கேணியில் கண்டன பேரணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளின் ஏற்பாட்டில் வவுனியா நெடுங்கேணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி பிரதான வீதி வழியாக வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக சென்றது. அங்கு ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கான மகஜர் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள், கிவலோயா திட்டம் தீட்டப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் இதுவரை பிரதேச மக்களுடனோ பிரதேச அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்துரையாடுமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் கலந்துரையாடப்படவில்லை. அதன் திட்ட முன்மொழிவில் புதிய குடியேற்றவாசிகள் குடியேற்றப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எமது பிரதேசத்தின் இனப்பரம்பலை பாதிக்கும் ஒரு செயற்பாடு. திட்ட நோக்கத்திற்காக பல ஆயிரம் ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட உள்ளன. இலங்கையில் எங்கும் காணப்படாத தாவர மற்றும் விலங்கு வகைகள் அழிவடைதன் அபாயமும் தாவர விலங்குகளின் முழுமையான அழிவும் ஏற்படும். அத்துடன் இந்த திட்டத்தினால் ஏற்கனவே உள்ள யானை மனித மோதல் மேலும் மோசமடையும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். வடிவத்தைகள் மற்றும் பட்டி குடியிருப்பு கிராம சேவையாளர்கள் பிரிவுகளுக்கு சொந்தமான தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்களை இழக்கும் அபாயம் ஏற்படுகின்றது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 13,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வனவள திணைக்களத்தினால் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் தமது விவசாய தேவைக்காக வேலி அடைப்பதற்காக தடிகளை வெட்டினால் கூட சிறையில் அடைக்கும் வனவள திணைக்களம், யுத்தத்தினால் கைவிடப்பட்ட குளங்களை பயன்படுத்த அனுமதிக்காத வனவள திணைக்களம் என்ன நோக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதியை மேற்படி திட்டத்திற்காக ஒதுக்கியுள்ளனர். அரசே இனப்பரம்பலை மற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்களின் வாக்குறுதி எங்கே? கடந்த அரசாங்கங்களைப் போல எமது வாழ்வுரிமையை பறிக்க இந்த அரசு விரும்புகின்றதா? பாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது சிறுபான்மை மக்களை ஏன் புறக்கணிக்கின்றீர்கள்? மகாபலி வலயத்துக்கு வெளியே வாழ்வாதாரத்திற்கான நீர் தட்டுப்பாடு இல்லையா? இந்த கேள்விகளை உங்களிடம் முன்வைக்கின்றோம். அத்துடன் அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் கிவலோயா திட்டத்தை தமிழ் மக்களாகிய நாம் முற்றாக புறக்கணிக்கிறோம் என்று தெரிவித்தனர். ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த எதிர்ப்பு பேரணியில் வடக்கின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிரபலமான பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டனர்.